लिंगाय परब्रह्मणे नमः। ओम आरुमुख रंगमहादेशिकाय नमः। ओम आरुमुख रंगमहादेशिकाय नमः। ओम आरुमुख रंगमहादेशिकाय नमः। सद्गुरुनाथा षण्मुखनाथा अरुट्पेरुं ज्योति अगस्तीसाय आरुमुख रंगमहादेशिकाय नमः। सद्गुरुनाथा षण्मुखनाथा अरुट्पेरुं ज्योति अगस्तीसाय आरुमुख रंगमहादेशिकाय नमः। सद्गुरुनाथा षण्मुखनाथा अरुट्पेरुं ज्योति अगस्तीसाय आरुमुख रंगमहादेशिकाय नमः। ओम अरुट्पेरुं ज्योति रामलिंगाय आरुमुख रंगमहादेशिकाय नमः। ओम अरुट्पेरुं ज्योति रामलिंगाय आरुमुख रंगमहादेशिकाय नमः। ओम अरुट्पेरुं ज्योति रामलिंगाय आरुमुख रंगमहादेशिकाय नमः। अरुट्पेरुं ज्योति तनिपेरुं करुणै अरुट्पेरुं ज्योति அருட்ஜோதி தெய்வம் எனை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் பொருட்சாரும் மறைகளெல்லாம் ஓற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வம் உயர் நாதாந்த தெய்வம் இருட்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவார் எனக்கருளும் தெய்வம் நெருப்பாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தன்னை நிகரில்லா தனித்தலைமை தெய்வம் வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் மலரடியன் சென்னிமிசை வைத்த பெரும் தெய்வம் காயாது கனியாகி கலந்தி நிற்கும் தெய்வம் கருணை நிதி தெய்வம் முற்றும் காட்டு வைக்கும் தெய்வம் சேயாக இணை வளர்க்கும் தெய்வ மகா தெய்வம் சிற்சபையில் ஆடுகின்ற தெய்வம் அதே தெய்வம் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வள்ளல் ராமலிங்க சுவாமிகள் அருளிய தனிப்பெரும் விண்ணப்பம். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆறுவிற்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்த நினது அருட்புகளை இயம்பிடல் வேண்டும். செப்பாத மேனிலை மேல் சுத்த சிவ மார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவனினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஜோதி 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 சுயம் ஜோதி 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 அரும் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வாத ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏவ ஜோதி வியோம ஜோதி ஏரு ஜோதி வீரு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆ
பாடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து கொல்லா விரதம் கோலயம் ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி சரணம் சரணம் அகத்தியர் மலரடி சரணம் சரணம் சர்க்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் சரணம் 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 சரணம். ஓம் சரவண ஜோதியே நமோ நமः. 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 Namah
ஓம் சரவண பவாய சண்முகா ஆறுமுக சிவசுப்பிரமணியாய ஆலதண்டாயன பாதியே கார்த்திகாய நம. ஓம் ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. மகான் அருணகிரிநாதன் அருளிய கந்தர் அலங்கார பாடல். விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. எல்லாம் வல்ல மகான் அருணகிரிநாதர் அருளிய அற்புதமான பாடல். இந்த பாடலை பாராயணம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு முருகப்பெருமானுடைய நல்லாசியும் மகான் அருணகிரிநாதருடைய நல்லாசியும் கண்டிப்பாக கிடைக்கும். ஆகவே பாராயணம் செய்து அனைவரும் எல்லாம் வல்ல ஞானியரின் நல்லாசியை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அகத்திய மாரிசி நமாய் என்றென்றோது அஷ்ட சித்துதனை ஈவார் குளிகை ஈவார் அகத்தியரே காசாய வேடமீவார் அப்போது சித்தரெல்லாம் கைகொள்வார்கள் அகத்தியரை தண்டனிட்டு மேறு செல்ல
யாருக்கும் தடையில்லை அரசே என்பார். அகத்தியர் தாம் எக்கியத்தில் பிறந்த யோகி, ஆயிரத்தெட்டு அண்டமெல்லாம் ஆணையாச்சே. சிவாய அகத்தீசாய நம. சிவாய ராமலிங்க தேவாய நம. சிவாய திருமூல தேவாய நம. சிவாய கருவூர் தேவாய நம. சிவாய பதஞ்சலி தேவாய நம. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சிவாய ஆறுமுக அரங்கமகா சத்குருவே நம. சிவாய ஆறுமுக அரங்கமகா ஜோதியே நம. தேவரே திருவடிக்கு ஆளாகவும் அட்டமா சித்தி தந்து அருள் புரியவும் சித்தர்கணம் எல்லாம் எனக்கு அருள் இறங்கவும் சித்தம் வைத்து அருள் புரியவும் பாவி அடியேன் செய்த பாவங்கள் எல்லாம் பரந்தோட அருள் புரியவும் பக்குவம் அறிந்து எனை பக்குவ விசேடனாய் பண்ணி வைத்து அருள் புரியவும் நாவிட்டு உரைக்க உணா சோதி நயனத்தோடு நடனமிட அருள் புரியவும் நம்பினேன் ஐயனே நட்டாற்றில் என் கைகள் நழுவ விடாது அருள் புரியவும் மாவேகமாக மெய் தவராஜ சிங்கமே வர வேண்டும் என்ற நருகே மா குணங்குடி வாழும் என் அகத்தீசனே மௌன தேசிக நாதனே தேவரே திருவடிக்கு ஆளாகவும் அட்டமா சித்தி தந்து அருள் புரியவும் சித்தர்கணம் எல்லாம் எனக்கு அருள் இறங்கவும் சித்தம் வைத்து அருள் புரியவும் பாவி அடியேன் செய்த பாவங்கள் எல்லாம் பரந்தோட அருள் புரியவும் பக்குவம் அறிந்து எனை பக்குவ விசேடனாய் பண்ணி வைத்து அருள் புரியவும் நாவிட்டு உரைக்க உணா சோதி நயனத்தோடு நடனமிட அருள் புரியவும் நம்பினேன் ஐயனே நட்டாற்றில் என் கைகள் நழுவ விடாது அருள் புரியவும் மா வேகமாக மெய் தவராஜ சிங்கமே வர வேண்டும் என்ற நருகே மா குணங்குடி வாழும் என் அகத்தீசனே மௌன தேசிக நாதனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கலியுகத்து அவதார கடவுள் மோனநிலை கண்ட உலக பேராசா பசிப்பினி மருத்துவர் ராஜ ரிஷி பிரம்ம ரிஷி பரமானந்த சதாசிவ சர்க்குரு தவத்திரு திருமுருக ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவருடைய 89வது அவதார திருநாளிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய பெரியோர்களையும் தாய்மார்களையும் அன்பர்களையும் மற்றும் குழந்தைகளையும் ஓங்காரக்குடியில் அன்பர்கள் மற்றும் தொண்டர்கள் சார்பாக வருக 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 என்று வரவேற்று மகிழ்கின்றோம். ஓங்காரக்குடியில் ஆசான் அவர்கள் அவதரித்து 88 ஆண்டுகள் நிறைவு பெற்று இன்றைக்கு 89வது அவதார திருநாளை நாம் அனைவரும் இங்கு பூஜை செய்து அவருடைய நல்லாசியை பெறும் விதமாக அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். ஆசான் அவர்கள் பிறந்ததோட நோக்கம், ஆசானுடைய அவதார நோக்கம் இந்த கலியுகத்தில் வாழக்கூடிய மக்களுடைய துன்பங்களை எல்லாம் துடைப்பதற்காகவும் கலியுகத்தை மாற்றி ஞான யுகம் படைப்பதற்காகவும் என்பதெல்லாம் நாம் அறிந்த உண்மை. ஆனாலும் ஒரு சில மக்களுக்கு அதில் ஒரு சின்ன சந்தேகம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இது நடக்குமா நடக்காதா, ஆசான் வெளிப்படுவாரா மாட்டாரா, இது போன்ற ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது. நாம் சந்தேகப்பட்டால் நாம் சந்தேகத்தின் வழியில் தான் போய்கொண்டே இருப்போம். உறுதியான நம்பிக்கை எவர் வைக்கிறாரோ அவருடைய நம்பிக்கை வீண் போகாது.
வள்ளுவர் சொல்வார், எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர், எண்ணிய திண்ணியராக பெறு. நாம் நினைத்தது போலவே நடக்கும். வள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லையா, எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர். எண்ணியர் எய்துவர்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் எண்ணியாங்கு எய்துவர், என்ன நினைக்கின்றாரோ அதை அடைவர். நாம் எதை நினைக்கின்றோமோ அதுதான் நடக்கும். நமக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைச்சோம்னா உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கும். ஆரோக்கியமாக இருக்கும்னு நினைச்சோம்னா ஆரோக்கியமாக தான் இருப்போம். நாம் எதை நினைக்கிறோமோ அதன்படி தான் நமக்கு நடக்கும். எண்ணம் போல் வாழ்வுன்னு நம்மளுடைய பெரியவர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல நாம் நினைப்பது தான் நடக்கும். ஆசான் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்பக்கூடியது ஒரே ஒன்று, ஆசான் வெளிப்பட்டு வருவார், உலக மாற்றத்தை நடத்துவார் என நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சூட்சமமாக நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். இதனை ஞானிகளும் முருகப்பெருமானும் அனைத்து ஞானிகளுமே சோடிகளே இதில் நமக்கு ஒவ்வொரு நாளும் நித்திய சோடிகளை நமக்கு அருளிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆகவே அந்த அவநம்பிக்கை யாரும் கொள்ள வேண்டாம். ஆசானுடைய அவதார நோக்கம் அது. ஏனென்றால் சித்தர்கள் இந்த உலகத்தில் தோன்றுவது என்பது, அவதரிப்பது என்பது அவர்களாக தோன்றுவது அல்ல. எல்லாம் அல்ல அந்த முருகப்பெருமானின் கட்டளைப்படி, அவருடைய ஆணைப்படி, அவர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதை செய்வதற்காகத்தான் சித்தர்கள் வருகிறார்கள். 200 ஆண்டுகளுக்கு முன்பாக வள்ளல் பெருமான் அவதரித்தார். இன்றைக்கு நம்முடைய ஓங்காரக்குடியில் ஆசான் அவதரித்திருக்கின்றார். ஓங்காரக்குடியில் ஆசான் அவதரித்த இந்த காலத்தில் நாம் வாழ்கின்றோம் என்பது நமக்கு மிகப்பெரிய புண்ணியமான ஒரு பாக்கியம். வாழக்கூடிய நமக்கு அந்த புண்ணியம் என்றால் அவர்களை தரிசிப்பது மிகப்பெரிய புண்ணியம். அதுவும் அவர் இருக்கக்கூடிய இடத்திலே ஓங்காரக்குடியிலே அமர்ந்து அவருடைய திருநாமத்தை நாம் சொல்ல இருக்கின்றோம் என்பது நாம் செய்த மிக 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 புண்ணியம். ஆசானை தரிசிப்பது புண்ணியம், ஆசானுடைய திருவடியை பற்றுவது புண்ணியம். அவருடைய திருவடியை பற்றுவது மட்டுமல்லாமல் அவருடைய உபதேசத்தை கேட்பது மிக மிக புண்ணியம். அதைவிட இன்றைக்கு நாம் இங்கு வருகை புந்திருக்கிறது மிக 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 புண்ணியமான ஒரு செயல். எப்பொழுதும் போல 10:30 மணிக்கு மேல் நாம் ஆசானை தரிசனம் செய்யலாம். அப்பொழுது நாம் அடைந்த அந்த புண்ணியத்தின் பலன் நமக்கு தெரிகிறதோ இல்லையோ ஆசானுக்கு தெரியும். இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எந்த அளவிற்கு ஆன்ம பக்குவத்தை உருவாக்க முடியும் என்பது ஆசானுக்கு தெரியும். ஆனால் ஆசான் நமக்கு ஒவ்வொரு முறையும் ஆசி கொடுக்கின்றார்கள் என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய ஆன்மா எந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்கின்றது, எந்த அளவிற்கு அதனுடைய புண்ணிய பலம் இருக்கின்றது, இந்த ஆன்மா எந்த காலம் எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் பயணித்து இருக்கின்றது. நாம் இந்த ஜென்மத்தில் வேணா 60 வயசு இருக்கலாம், 50 வயசு இருக்கலாம், இல்லை 10 வயசு இருக்கலாம். ஆனால் எத்தனை ஜென்மம் எடுத்தோம் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஆசானுக்கு தெரியும். நாம் வெளியே தெரியக்கூடிய இந்த உடலை மட்டும்தான் நாம் பார்ப்போம். ஆனால் சூட்சுமமாக இருக்கக்கூடிய அந்த ஆன்மா என்று சொல்லக்கூடிய உயிரை ஆசான் பார்ப்பார்கள். ஆசான் பார்த்து நமக்கு அந்த ஆன்மாவிற்கு எது தேவையோ அதை செய்வார்கள். ஏன்னால் மனிதனால் பிறவி எடுப்பதற்குடைய நோக்கமே இந்த உலகத்தில் உள்ள மிக உயர்ந்த லட்சியமான மீண்டும் பிறவா நிலையை அடைய வேண்டும் என்பதுதான். அதற்கு உண்டான ஆசையை ஆசான் அருளுவார்கள். ஆசான் வாய் திறந்து பேச வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆசான் அவருடைய கண்களாலே நமக்கு அந்த ஆசையை வழங்க முடியும். தொட்டு நமக்கு தீட்சை கொடுக்கின்றார் என்று சொன்னால், ஸ்பரிச தீட்சை கொடுக்கின்றார் என்று சொன்னால் அது மிக 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 புண்ணியம். அவருடைய பார்வைப்பட்டாலே அது அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். ஆகவே இன்றைக்கு ஆசானுடைய அவதார திருநாளான இன்றைய தினத்தில் இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் நல்லதொரு வாய்ப்பு உள்ளது. ஆசானுடைய திருவடியை பற்றி அவருடைய திருப்பணியில் தொண்டு செய்யக்கூடிய அன்பர்களுக்கு மிக 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 பெரிய வாய்ப்பு உள்ளது. ஆசானுடைய திருக்கரங்களிலே நம்முடைய காணிக்கையாக நாம் கொடுக்கிறோம். ஏதோ காசு கொடுக்குறோம்னு நினைக்காதீங்க. நம்மளுடைய பாவ வினைகள் பொடியாக்குவதற்கான வழியை தேடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கின்றது. ஆகவே இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேருமே எல்லா வளமும் நலமும் பெற்று நீர்வழி வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் திருவடியை பணிந்து, அவருடைய அவதாரமாக விளங்கக்கூடிய நமது ஓங்காரக்குடியில் ஆசானுடைய திருவடியை பணிந்து, மற்றும் நவகோடீஸ்வரர்களின் திருவடியை பணிந்து அனைவரையும் வாழ்த்துகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியை முதலாக ஆரம்பிக்கும் பொழுது மகான் ராமலிங்க சுவாமிகள் அருளிய அருட்பெரும் ஜோதி அகவலை அன்பர்கள் திரு கற்பையா ஐயா அவர்களும் திரு சண்முகம் ஐயா அவர்களும் இன்றைக்கு பாராயணம் செய்ய இருக்கின்றார்கள். அவர்களோடு நாமும் இணைந்து பாராயணம் செய்து எல்லாம் வல்ல ஞானிகளின் நல்லாசியை பெற வேண்டும். துவக்க வரியனாக 1177, துவக்க வரியன் 1177,
இறுதி வரிதி எண் 1238 1238. ஆகவே அவரோடு இணைந்து பாராயணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அன்பர்களை அன்போடு அழைக்கின்றேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் ராமலிங்க தேவாய நம. ஓம் ராமலிங்க தேவாய நம. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. அருட்பெருஞ்சோதி ராமலிங்க சுவாமிகள் அருளிய அருட்பெருஞ்சோதி அகவல். அயர்வரை எனக்கே அருள் துணையாகி என் உயிரினும் சிறந்த ஒருமை என் நட்பே. அன்பினில் கலந்து எனது அறிவினில் பயின்று இன்பினில் அடைந்த என் இன்னுய நட்பே. நான் புரிவனையெல்லாம் தான் புரிந்தெனக்கே வான்பதம் அளிக்க வாய்த்த நட்பே. உள்ளமும் உணர்ச்சியும் உயிரும் கலந்து கொண்டு எல்லொரு நெய்யில் என் உள்ளுரும் நட்பே. செற்றம் தீமையும் தீர்த்து நான் செய்த குற்றமும் குணமா கொண்ட என் நட்பே. குணகுறி முதலிய குறித்திடாதிய அனங்கர கலந்த அன்புடைய நட்பே. பிறக்கும் பேதமும் பேயுலகோர் புகழ் கணக்கும் தீர்த்தனை கலந்த நட்பே. சவலை நெஞ்சகத்தின் தளர்ச்சியும் அச்சமும் கவலையும் தவித்தனை கலந்த நட்பே. கலை பறிந்தெடுத்து கலக்கம் தவித்து எனக்கு இழைப்பறிந்து உதவிய என் உயிர் உறவே. தன்னை தழுவுது தரம் சிறிதறியா என்னை தழுவிய என் உயிர் உறவே. மனக்குறை நீக்கினல் வாழ்வழி சென்றும் எனக்குறவாகிய என் உயிர் உறவே. துண்ணும் அனாதியே சூழ்ந்தனை பிரியாது என் உறவாகிய என் உயிர் உறவே. என்றும் ஒரு நிலையாய் என்றும் ஒரு இயலாய் என்றும் உள்ளதுவாம் எந்தனி சத்தே. அனைத்துலகவைகளும் ஆங்காங்கு உணரின் இணைத்தன அறியா எந்த நிசத்தே. பொதுவரை முடிகளும் புகழவை முடிகளும் இது எனக்கு அறிதாம் எந்த நிசத்தே. ஆகம முடிகளும் அவை புகழ் முடிகளும் ஏகுதற்கு அரிதாம் எந்த நிசத்தே. சத்தியம் 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 எனவே இத்தகை வழுத்தும் எந்த நிசத்தே. துரியமும் கடந்ததோர் பெரியவான் பொருள் என உரை செய்வீரங்கள் உன்னிமை சத்தே. அன்றதனப்பால் அதன் வரத்ததுதான் என்றிட நிறைந்த எந்த நிசத்தே. என்றும் உள்ளதுவாய் எங்கு ஓதிரைவாய் என்று விளங்கிடும் எந்த நிசித்தே. சக்திகள் பலவாய் சத்தர்கள் பலவாய் இத்தகை விளங்கும் எந்த நிசித்தே. தத்துவம் பலவாய் தத்துவி பலவாய் இத்தகை விளங்கும் எந்த நிசித்தே. படிநிலை பலவாய் பதநிலை பலவாய் இடிவர விளங்கிடும் எந்த நிசித்தே. மூத்தர்கள் பலவாய் மூர்த்திகள் பலவாய் ஏற்பட விளக்கிடும் எந்த நிசித்தே. உயிர் வகை பலவாய் உடல் வகை பலவாய் இயலுற விளக்கிடும் எந்த நிசித்தே. அறிவவை பலவாய் அறிவன பலவாய் எரிவர விளக்கிடும் எந்த நிசித்தே. நினைவவை பலவாய் நினைவன பலவாய் இணைவர விளக்கி
விளக்கிடும் எந்தனி சித்தே காட்சிகள் பலவாய் காண்பன பலவாய் ஏற்றியில் விளக்கிடும் எந்தனி சித்தே செய்வினை பலவாய் செய்வன பலவாய் எய்வர விளக்கிடும் எந்தனி சித்தே அண்ட சராசரம் அனைத்தையும் பிறவையும் எந்தர விளங்கும் எந்தனி சித்தே எல்லாம் வல்ல சிறியன வரை புகழ்ந்திட எல்லாம் விளங்கிடும் எந்தனி சித்தே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அடிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக மகா நவ்வையார் அருளிய விநாயகர் அகவலை சகோதரிகள் கலைமணி அவர்களும் கமலா அவர்களும் பாராயணம் செய்ய இருக்கின்றார்கள். அவர்களோடு இணைந்து நாமும் பாராயணம் செய்து எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் நல்லாசியை பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சகோதரிகளே, ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றே. ஓம் மகான் தன்வந்திரி திருவடிகள் போற்றே. ஓம் ஓங்கார குடிலாசான் திருவடிகள் போற்றே. ஓம் ஔவையார் திருவடிகள் போற்றே. ஓம் ஔவையார் திருவடிகள் போற்றே. விநாயகர் அகவல். சீத கழப செந்தாமரை போம் பாதச் சிலம்பு பல இசை பாட பொன்னரை ஞானின் பூந்தையில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்த்தலகு எரிப்ப பேழை வயிறும் பெரும்பார கோடும் வேலமுகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீல மேனியும் நான்ற வாயும் நாளிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மத சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்பொறிநூல் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான அற்புதன் ஈன்ற கற்பக களிரே முப்பழம் நுகரும் மூஷிக வாகன இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயாய் எனக்கு தானெழுந்தருளி மாயா பிறவி மயக்க மறுத்து திருந்திய முதலை தெளிதும் தெளிவாய் பொருந்தவே வந்தன் உளந்தனில் புகுந்து குருவடி வாகி குவளையும் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி கோடா யுகத்தால் கொடிவினை கலந்தேன் உவட்டா உபதேசம் புகட்டியின் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலம் தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணை இனிதர கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அருள்திரள் கடிந்து தலமொரு நான்கும் தந்தன கருளி மனமொரு மூன்றின் மயக்கம் மறுத்தேன் 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடைபின் கலையின் எழுத்தறிவித்து கடையில் சுழிமுனை கபாலமும் காட்டி 3 மண்டலத்தின் முத்திய தூணில் நான்றெழு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டல மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் 3 கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் முத சகாயம் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூளமும் சதிர்முக சூட்சமும் எண்முகமாக இனிதென கருளி புரியப்பட்ட காலம் புலப்பட எனக்கு தெரியட்ட நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினின் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதன கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை விலையின் முதலை களைந்து வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கிய எந்தன் சிந்தை தெளிவித்து இருள்வெறி இரண்டுக்கும் ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்து அழுத்தியன் செவியில் எல்லை இல்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்து அருள் வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கண்முற்றி நின்ற கருமுள்ளே காட்டி வேதமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குலாத்துடன் கூட்டி அஞ்ச கரத்தில் அருள்புரு தன்னை நெஞ்ச கரத்தில் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தனையாண்ட வித்தக விநாயகா சரணே சிவமணி. ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றே. ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றே. ஓம் மகான் தன்வந்திரி திருவடிகள் போற்றே. ஓம் ஓங்கார குடிலாசான் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். சகோதரர்கள் இருவருக்கும் நன்றி.
அடுத்த நிகழ்வாக நாம் அறிந்த நல்ல பாடகர், மலேசிய நாடறிந்த நல்ல பாடகர் திரு ஜீவா அவர்கள் இன்றைக்கு நம்மிடையே ஞானிகள் நமது ஓங்காரக்குடியில் ஆசானை வாழ்த்தி அவருடைய தவப்பெருமையை மெச்சி கொடுத்த சோடிகளை இன்றைக்கு இசை வடிவில் நமக்கு தர இருக்கின்றார்கள். முதல் பாடலாக மகான் அகத்தியர் அருளிய அற்புதமான பாடல். இதுவரை நம்முடைய பூஜையிலே இது போன்ற பாடல் நாம் கேட்டிருக்க முடியாது. அப்போது ஒரு அற்புதமான பாடலை ஜீவா அவர்கள் இப்பொழுது நமக்கு வழங்க இருக்கின்றார்கள். முருகா ஓம் மகதீசாய் ஓம் ஆறுமுக அரங்க மகாதீஸ்காய். தவத்தால் இந்த மொழி கொண்ட தன்னிகரில்லா அரங்கனி சிவத்தால் ஆகும் செயல் எல்லாம் ஜீவதயவால் கண்ட தேசிகனி. தவத்தால் திருப்பி பாடுவோம். எல்லாமே அதை கேப்சர் பண்ணி போடணும். சவுண்ட் வச்சுதான் இந்த மொழி கொண்ட தன்னிகரில்லா அரங்கனி சிவத்தால் ஆகும் செயல் எல்லாம் ஜீவதயவால் கண்ட தேசிகனி. தவத்தால் இந்த மொழி கொண்ட தன்னிகரில்லா அரங்கனி சிவத்தால் ஆகும் செயல் எல்லாம் ஜீவதயவால் கண்ட தேசிகனி. தேசம் காக்கும் உன் எண்ணம் தெளிவு கொண்ட உன் தர்மம் தேசம் வளர்த்து தொண்டர்களை நிகழ வைக்கும் மகாரங்கனே. தேசம் காக்கும் உன் எண்ணம் தெளிவு கொண்டதும் தர்மம் தேசம் வளர்த்து தொண்டர்களை நிகழ வைக்கும் மகாரங்கனே. தவத்தால் இந்த மொழி கொண்ட தன்னிகரில்லா அரங்கனி சிவத்தால் ஆகும் செயல் எல்லாம் ஜீவதயவால் கண்ட தேசிகனே.
மகத்துவம் கூடி உன் வழியே மக்கள் கண்டு சிறந்திடவே, மகத்துவம் கூடி உன் வழியே மக்கள் கண்டு சிறந்திடவே, அகத்தியனும் புகழ் மாலை பாடி அரங்கனோடு இருக்கின்றேன். அகத்தியனும் புகழ் மாலை பாடி அரங்கனோடு இருக்கின்றேன். தவத்தால் இந்த மொழி கொண்ட தன்னிகரில்லா அரங்கனே, சிவத்தால் ஆகும் செயல் எல்லாம் ஜீவதயவால் கண்ட தேசிகனே. வேறு அகத்தியன் வேறு அகிலத்தில் இனி இல்லையப்பா, வரங்கள் தந்தி மக்களை வளமாக்கவே அவதரித்தே. அரங்கன் வேறு அகத்தியன் வேறு அகிலத்தில் இனி இல்லையப்பா, வரங்கள் தந்தி மக்களை வளமாக்கவே அவதரித்தே. தவத்தால் எந்த மொழி கொண்ட தன்னிகரில்லா அரங்கனே, சிவத்தால் ஆகும் செயல் எல்லாம் ஜீவதயவால் கண்ட தேசிகனே. அவதாரும் அம்பணியும் அரங்கன் வழியை நடத்திடுவேன், புவனம் ஒரு குடையின் கீழ் புண்ணிய வழியில் வந்திடுவேன். அவதாரமும் அரும்பணியும் அரங்கன் வழியை நடத்திடுவேன், புவனம் ஒரு குடையின் கீழ் புண்ணிய வழியில் வந்திடுவேன். வந்திட வந்திட துறையூருக்கு வாசி வென்றிட வழி இருக்கு, வந்திட வந்திட துறையூருக்கு வாசி வென்றிட வழி இருக்கு. தந்திட தந்திட ஆசான் வழி தருமத்தால் அழியாமை, தந்திட தந்திட ஆசான் வழி தருமத்தால் அழியாமை உயிருக்கு. தவத்தால் எந்த மொழி கொண்ட தன்னிகரில்லா அரங்கனே, சிவத்தால் ஆகும் செயலெல்லாம் சுண்ணிய வழியில் செய்து ஜீவதயவால் கண்ட தேசிகனே, ஜீவதயவால் கண்ட தேசிகனே. நன்றி. ஓங்கார ஜோதி அரங்கனே, ஓங்கார குடிலின் தலைவனே, ஓங்காரன் முன்னுள் இருக்கவே உன் நாமம் சொன்னால் போதுமே. ஓங்கார ஜோதி அரங்கனே, ஓங்கார குடிலின் தலைவனே, ஓங்காரன் முன்னுள் இருக்கவே உன் நாமம் சொன்னால் போதுமே. பிரபஞ்ச மகா சக்திகளும் பேராசான் என்று உண்மையே, பிரபஞ்சம் தலைத்து ஓங்கவே பெரும் தர்மம் பெருக்க உதவே. பிரபஞ்ச மகா சக்திகளும் பேராசான் என்று உண்மையே,
பிரபஞ்சம் தழைத்து ஓங்கவே பெரும் தர்மம் பெருக்க உதவி. ஓங்கார ஜோதி அரங்கனே, ஓங்கார குடிலின் தலைவனே, ஓங்காரன் உன்னுள் இருக்கவே உன் நாமம் சொன்னால் போதுமே. பேருதவி பெற்ற அரங்கனே, பெருமை மிகு புண்ணிய அரசனே, குருமக்கு புகழ் மாலை தன்னை கூற வந்தேன் ராமானந்த ஞானம். உன்னாம ஜெபம் செய்பவர்க்கு உலகில் துன்ப மகனும் அப்பா, உன்னாம ஜெபம் செய்பவர்க்கு உண்மை ஞானம் கிட்டும் அப்பா. ஓங்கார ஜோதி அரங்கனே, ஓங்கார குடிலின் தலைவனே, ஓங்காரன் முன்னுள் இருக்கவே உன் நாமம் சொன்னால் போதுமே. அப்பப்பா அரங்கமூர்த்தியே, அவதாரம் ஞான கீர்த்தியே, காப்பப்பா உந்தன் தர்மம் கலியும் காப்பாய் நீப்பாய். காப்பாலும் தர்மம் ஏறி கருணை கொண்டு மதங்கள் ஒப்புக்கொண்டு தர்மம் கொண்டு புது தீவன உயர்வாய். ஓங்கார ஜோதி அரங்கனே, ஓங்கார குடிலின் தலைவனே, ஓங்காரன் முன்னுள் இருக்கவே உன் நாமம் சொன்னால் போதுமே. சரி பண்ணிடுறோம். சக்தி கொண்டு உலகில் மகத்துவம் படைக்கும் அரங்கா, யோக சக்தி ஆற்றலையே குணமாக்கி அருளும் அரசா. மகாசக்தி கொண்டு உலகில் மகத்துவம் படைக்கும் அரங்கா, யோக சக்தி ஆற்றலையே குணமாக்கி அருளும் அரசா. அரசனே உந்தன் பெருமை அறியவே இடைக்காடனும் வரமென புகழ் மாலை பாடுவேன். அரசனே உந்தன் பெருமை அறியவே இடைக்காடனும் வரமென புகழ் மாலை பாடுவேன். வாழ்க வாழ்க என்று கூறியே, வாழ்க வாழ்க என்று கூறியே, மகாசக்தி கொண்டு உலகின் மகத்துவம் படைக்கும் அரங்கா,
யோக சக்தி ஆற்றலையை உணவாக்கி அருளும் அரசா. இறையிடர் ஆக்கினை அல்ல குற்றம் கண்டு வாழ்பவரும் மறவாது துறையூர் சித்தூர் மண்ணை தொட மாற்றமுண்டு. இறையிடர் ஆக்கினை அல்ல குற்றம் கண்டு வாழ்பவரும் மறவாது துறையூர் சித்தூர் மண்ணை தொட மாற்றமுண்டு. மாற்றம் தரும் மகஞானியே மரணமில்லா பெருமாழ்வு தரும் ஏற்றம் வழி காட்டும் ஐயா என்று முந்தன் வழி சிறப்பு. மகாசக்தி கொண்டு உலகில் மகத்துவம் படைக்கும் அரங்கா. யோக சக்தி ஆற்றலையை குணமாக்கி அருளும் அரசா. சிவபதிவு ஊற்றும் தவசீரே சிவராஜ யோக யோகியே வரப்போகும் காலம் யாவும் வணங்கி உன்னால் வளம் பெறுவார். வளமான யுகம் படைக்க வந்த எங்கள் ஜோதி ரூபனே சலனமான மனநிலை மாற்றி சாந்த யோகம் தரும் ஐயனே. ஐயனே அரங்கமகா தேசிகனே அடிபணிந்து மக்கள் உண்படி மெய்யறிவில் கூடி உலகில் மேன்மை பெறுவார் உறுதி உறுதி பெறுவார் உறுதி உறுதி. மகாசக்தி கொண்டு உலகில் மகத்துவம் படைக்கும் அரங்கா. யோக சக்தி ஆற்றலை குணமாக்கி அருளும் அரசா. மகாசக்தி கொண்டு உலகில் மகத்துவம் படைக்கும் அரங்கா. யோக சக்தி ஆற்றலை குணமாக்கி அருளும் அரசா. அரசனே உந்தன் பெருமை அறியவே இடைக்காரனும் வரமென புகழ் மாலை பாடுவேன். அரசனே உந்தன் பெருமை அறியவே இடைக்காரனும் வரமென புகழ் மாலை பாடுவேன். வாழ்கவாக என்று கூறியே வாழ்கவாக என்று கூறியே மகாசக்தி கொண்டு உலகில் மகத்துவம் படைக்கும் அரங்கா. யோக சக்தி ஆற்றலை குணமாக்கி அருளும் அரசா. மகாசக்தி கொண்டு உலகில் மகத்துவம் படைக்கும் அரங்கா. யோக சக்தி ஆற்றலை குணமாக்கி அருளும் அரசா. ஜீவாவுக்கு மீண்டும் ஒரு கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றியை தெரிவித்து இன்றைய பூஜையை துவங்க இருக்கின்றோம்.
ஆசானுடைய அவதார திருநாளை முன்னிட்டு இன்றைக்கு ஞானிகளுடைய நாமத்தை சொல்லும் பொழுது 12 முறையும், அதன் பிறகு ஆசானுடைய திருவடியை நாம் சரணடையும் பொருட்டு ஆசானுடைய திருநாமத்தையும் சொல்லி இன்றைய பூஜையை துவங்க இருக்கின்றோம். ஆசானுடைய நாமத்தையும் ஞானியுடைய நாமத்தையும் சொல்லும் பொழுது அன்பர்கள் அனைவரும் ஆசானுடைய திருவடியை மனதிலே எண்ணி அவருடைய நல்லாசியை அனைவரும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய பூஜையை துவங்குகின்றோம். சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் 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 அருட்பெரும் ஜோதி ராமலிங்காய 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 ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் சரவண ஜோதியே நமோ 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 நம. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும்
அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய நம. சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரமணே 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 நம. ஓம் பரமானந்த சதாசிவ சத்குரு ஆறுமுக அரங்கமகாதேசிகாய நம. ஓம் பரமானந்த சதாசிவ சத்குரு ஆறுமுக அரங்கமகாதேசிகாய நம. திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும், திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும், திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடி ஞானம் சிறைமலமேற்கும், திருவடி ஞானம் சிறைமலம் மீட்கும், திருவடி ஞானமே தென் சித்தி முக்தியே. திருவடி ஞானமே தின் சித்தி முத்தியே. ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி. 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 ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் சரணம். ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் சரணம். ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் அகத்திய திருவடிகள் போற்றி. 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 ஓம் ஆறுமுக அரங்கமகாதேசிக சுவாமிகள் திருவடிகள் சரணம். ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் சரணம். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி. 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 ஓம் ஆறுமுக அரங்கமகாதேசிக சுவாமிகள் திருவடிகள் சரணம். ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் சரணம். ஓம் நந்தீசர் திருவடிகள் போற்றி. 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 ஓம் நந்தீசர்
நந்தீசர் திருவடிகள் போற்றி. ஓம் 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 ஆறுமுக அரங்க மகாதேசிக சுவாமிகள் திருவடிகள் சரணம். ஓம் ஆறுமுக அரங்க மகாதேசிக சுவாமிகள் திருவடிகள் சரணம். ஓம் கரூரார் திருவடிகள் போற்றி. ஓம் கருவூரார் திருவடிகள் போற்றி. 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 கரூரார் திருவடிகள் போற்றி. ஓம் கருவூரார் திருவடிகள் போற்றி. ஓம் 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 ஆறுமுக அரங்க மகாதேசிக சுவாமிகள் திருவடிகள் சரணம். ஓம் ஆறுமுக அரங்க மகாதேசிக சுவாமிகள் திருவடிகள் சரணம். ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி. 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 ஓம் ஆறுமுக அரங்க மகாதேசிக சுவாமிகள் திருவடிகள் சரணம். ஓம் ஆறுமுக அரங்க மகாதேசிக சுவாமிகள் திருவடிகள் சரணம். ஓம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி. 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 ஓம் ஆறுமுக அரங்க மகாதேசிக சுவாமிகள் திருவடிகள் சரணம். ஓம் ஆறுமுக அரங்க மகாதேசிக சுவாமிகள் திருவடிகள் சரணம். ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி. 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 ஓம் ஆறுமுக அரங்க மகாதேசிக சுவாமிகள் திருவடிகள் சரணம். ஓம் ஆறுமுக அரங்க
அரங்க மகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் சரணம். ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி. 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 ஓம் ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் சரணம். 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 காப்பான கரூரார் போகநாதர், காப்பான கருவூரார் போகநாதர், கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர், கருணையுள்ள அகத்தீச சட்டநாதர், முப்பான கொங்கணரும் பிரம்மச்சித்தர், மூப்பான கொங்கணரும் பிரம்மசித்தர், முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர், முக்கியமாய் மச்சமுனி நந்தி தேவர், ஒப்பான கோரக்கர் பதஞ்சலியார், கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார், கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர், கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர், வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே. வாசமுனி கமலமுனி காப்புதானே. ஓம் சரவண பவாய நம. ஓம் சரவண பவாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் ஆறுமுக அரங்க மகா தேசிகாய நம. வேண்டுகோள். முருகா, முருகா, சத்குருநாதா, சத்குருநாதா, சாந்த ஸ்வரூபா, சாந்த சொரூபா, எனது தந்தையே, எனது தந்தையே, எனது தாயே, எனது தாயே, தயவுடைய தெய்வமே, தயவுடைய தெய்வமே, தேவாதி தேவா, தேவாதி தேவா, தயாபரணே, தயாபரணே, தாங்கள் விரைவில் வெளிப்பட்டு தாங்கள் விரைவில் வெளிப்பட்டு மனிதர்கள் ஆட்சியை தகர்த்து மனிதர்கள் ஆட்சியை தகர்த்து ஞான சித்தர் ஆட்சி அமைத்து ஞான சித்தர் ஆட்சி அமைத்து உலகப் பெருமாற்றம் நிகழ்த்தி உலக பெருமாற்றம் நிகழ்த்தி உலக மக்களையும் உலக மக்களையும் ஓங்காரக்குடில் அன்பர்களையும் ஓங்காரக்குடில் அன்பர்களையும் தொண்டர்களையும் தொண்டர்களையும் காத்து காத்து அருள் செய்ய வேண்டும் தாயே. அருள் செய்ய வேண்டும் தாயே. எங்களது ஓங்காரக்குடில் ஆசான் எங்களது ஓங்காரக்குடில் ஆசான் வெகு விரைவில் வெளிப்பட்டு வெகு விரைவில் வெளிப்பட்டு எழுந்து நடந்து எழுந்து நடந்து ஞானசித்தர் ஆட்சி அமைத்து ஞான சித்தர் ஆட்சி அமைத்து உலகப் பெருமாற்றம் நிகழ்த்திட உலக பெருமாற்றம் நிகழ்த்திட பல்லாண்டு காலம் பல்லாண்டு காலம் நீடிய ஆயுளுடன் நீடிய ஆயுளுடன் உலக மக்களுக்கு உலக மக்களுக்கு சேவை செய்திட சேவை செய்திட வாய்ப்பு தாருங்கள் தாயே. வாய்ப்பு தாருங்கள் தாயே. அருள் செய்யுங்கள் தாயே. அருள் செய்யுங்கள் தாயே. எங்களது ஓங்காரக்குடில் ஆசான் எங்களது ஓங்காரக்குடில் ஆசான் நிகழ்த்தும் நிகழ்த்தும் உலகப் பெரும் மாற்றத்தில் உலக பெரும் மாற்றத்தில் தொண்டர்களாகிய நாங்களும் தொண்டர்களாகிய நாங்களும் பங்கு பெற்று பங்கு பெற்று தொண்டு செய்திட தொண்டு செய்திட வாய்ப்பு தாருங்கள் தாயே. வாய்ப்பு தாருங்கள் தாயே. முருகா சரணம். முருகா சரணம். அகத்தீசா சரணம். அகத்தீசா சரணம். ஆறுமுக பெருமானே சரணம் சரணம் சரணம். ஆறுமுக பெருமானே சரணம் சரணம் சரணம். அன்பர்கள் கவனத்திற்கு, பூஜை முடிந்த பிறகு அனைவரும் ஆசானை தரிசனம் செய்த பிறகு உணவு அருந்திவிட்டு நமது ஓங்காரக்குடியில் ஆசானை தரிசனம் செய்யலாம். ஆகவே உணவு அருந்தாமல் யாரும் ஆசானை எடுத்து செல்ல வேண்டாம். உணவு அருந்திவிட்டு ஆசானை சென்று தரிசனம் செய்து ஆசான் மேற்கொள்ளக்கூடிய அன்னதான பணிகள் நம்மால் இயன்ற காணிக்கையை செலுத்தி ஆசானுடைய இன்றைய அவதார தினத்தில் நாம் அனைவரும் அவருடைய நல்லாசியை பெற்று எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று நீடோழி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு பாடலை
வாழ்கவே வாழ்க என்னந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க என்னந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்தவன் தாள், வாழ்கவே வாழ்க மெய்ஞான தவன்தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே, வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே, சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க, 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 சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. குருவே சரணம், குருவே சரணம், குருவே துணை, குருவே துணை, சத்தியமே அகத்தியம், சத்தியமே அகத்தியம், அகத்தியமே ஜெயம், அகத்தியமே ஜெயம். முருகா. சார் கோச்சிக்காது சார் பெண்ணாக சார் கோச்சிக்காது ஏன் கோச்சிக்காது வாங்க வாங்க இப்போதான் வரீங்களா? சரி. முன்னாடி பூஜையிலே உட்காந்துட்டேன். அன்னைக்கு வரலான்னு நினச்சேன். அப்புறம் நீங்கள் சொன்னீங்களா யோசித்தேன். ஐயாவே பூஜை பண்ணுவோம், ஐயாவே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரல. சரி, நாளை போய் சாப்பிட்டு வந்திருக்கா 10:30 மணிக்கு. சாப்பிட்டீங்களா?